ஹலோ மக்களே, உங்களோட ப்ளாக்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் தப்பு இருந்தால் உங்கள் வீட்டுக்கு மன்னிச்சிடுங்க. ப்ளீஸ் உங்கள் இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும். இன்னைக்கு நான் என்ன சொல்ல போகிறேன்னா, சும்மா ஒரு ஸ்மால் கண்டென்ட் தான், ஒரு ஃபிட்னஸ் இருக்குதான். ஏன்னா வந்து இந்த ஃபிட்னஸ் வந்து ரொம்ப லைஃப்ல இம்பார்ட்டன்ஸ் சொல்ல வராங்க. ஏன்னா நம்ம வந்து ஃபிட்னஸ் பண்ணாமல் இருந்தால் நம்மளுக்கு எவ்வளோ சைட் எஃபெக்ட் வரும் ஃபியூச்சரில், அதை பற்றி நான் சொல்ல போகிறேன். ஜஸ்ட் ரொம்ப நான் உங்களை வந்து இது போரிங்காக ஆக மாட்டேன். ஜஸ்ட் ஷார்ட் அண்ட் பெஸ்ட்டாக முடிச்சிருக்கேன். நீங்களா ஃபிட்னஸ் ஏன் நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் சொல்றேன். இப்போ எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கீங்க, என்னால் டைமே இல்லை, நான் என்ன சொல்றேன், நீங்க லிஃப்ட் எடுக்கிறீங்க. இப்போ எக்ஸாம்பிள் நீங்க கம்பெனிக்கு போறீங்க, லிஃப்ட் எடுத்து தான் நீங்க மேலே போகணும் அவசியம் இல்லை. நீங்க ஆக்டிவிட்டிஸா பண்ணல, ஏன் ஸ்டெப்ஸ் எடுத்து கூட நீங்க போகலாம்ல. ஏன் நீங்க டென் ஃப்ளோர் ஸ்டெப்ஸ் எடுக்கிறதால என்ன ஆக போகுது. இப்போ நீங்க ஆக்டிவிட்டிஸே பண்ணுறேன், நீங்க வாக்கிங்கும் போகலாம், நீங்க ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்துக்கோங்க. அப்போ அது ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் தான். உங்களோட ஒரு 10K ஸ்டெப்ஸ் நான் முடிக்கலாம்ல, அந்த மாதிரி கவர் பண்ணலாம். நீங்க ஒரு ஃபிட்னஸ் ட்ராக்கர் தான் வாங்க அவசியம் இல்லை. உங்களோட போன்ல ஃபிட்பிட் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆப் எடுத்துக்கோங்க. அந்த இதை ஏற்றிட்டு நீங்க வந்து உங்களோட ஸ்ட்ரென்த்தை கால்குலேட் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்க போகும்போது உங்களோட பாடி மெக்கானிசம் பற்றி ஆக்டிவேட் இருக்கும். சிம்பிள் கான்செப்ட் தான் சொல்றேன். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பைக் எடுத்துக்கோங்க, பைக் ஆர் கார். இப்போ அவங்க பைக்ல கார் வந்து நீங்க யூஸ் பண்ணால் அப்படியே வச்சுட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும், பேட்டரி டவுன் ஆகும். அது தேவையில்லாத ப்ராப்ளம் நிறைய கிரியேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ இதுவே நீங்க யூஸ் பண்ணிட்டு என்ன ஆகும்னா, இப்போ ஒரு பேட்டரி வந்து 2 இயர்ஸ் வருதுன்னா 3 இயர்ஸ்ல ஒரு சான்சஸ் இருக்கும். ஏன்னா அதை நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க, சார்ஜ் ஆகிட்டே இருக்கு, மெக்கானிசம் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் உங்க பாடியும். நீங்க ஒரே இடத்துல உட்காந்து நீங்க அங்க தூங்கிட்டே இருந்தீங்கன்னா அப்ப நீங்க வந்து என்ன ஆகுதுன்னா, நீங்க போக போக உங்களால குளிச்சு எதுவுமே தூக்க முடியாது. இப்ப நீங்க ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 10 ஸ்டெப் வைப்பீங்க, 10 ஸ்டெப் வைக்கிறதுக்குள்ள ஐயோ மூச்சு முடியலடா. அப்ப என்ன ஆகும், இப்போ உங்க பசங்க கூப்பிடுவாங்க, அப்போ அவங்கப்பா விளையாடுவாங்க. அப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க, முடியலடா டே, அப்படி போய் எங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுக்க விளையாடலாம், இந்த விளையாட. அப்போ நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட நீங்க ஒரு விளையாடும் போது தான் தெரியும் உங்க பையனோட எவ்வளவு தூரம் நீங்க வந்து அவங்களோட எவ்வளவு மெக்கானிசம் கற்று முடியும். என்னன்னா உங்களோட ஆக்டிவிட்டிஸ் நீங்களே பண்ணணும். உங்களுக்காக பண்றோம், இவங்களுக்காக பண்றதோட ஒரு 55 இயர்ஸ் ஆகும்போது நமக்கு ஒரு இது போகணும், வெளியே போகணும், வேற டிபெண்ட் பண்ணிக்க கூடாது. இப்ப நானே போறேன், நான் எடுக்கிறேன், என்னால இந்த வீட்டுக்கு தூக்க முடியும். இன்னொருத்தர் கூப்பிட்டு இப்ப நம்ம ரேடியோ ஸ்டேஷன்ல வரோம், இந்த எல்லாரும் வெளியே தூக்க முடியாது, முதுகு பெயின் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒருத்தரை கூப்பிட்டு அவரு ஒரு 200 டேஸ் கொடுக்குறது எல்லாமே இதுதானே. நீங்க உங்களோட உடம்பு எப்படி நீங்க ஃபிட்டா வச்சுன்னு அவசியம் இல்லை. நீங்க இதுக்கு ஜிம்முக்கு தான் போகணும், நான் 1 hour ரெடிக்கலா ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்க அந்த மாதிரி யோசிக்க வச்சுக்கோங்க. நீங்க ஒரு ஷாப் போறீங்க, ஒரு காய்கறி மார்க்கெட் போறீங்க, அப்ப நீங்க வந்து நீங்க நடந்து போங்க, பைக் யூஸ் பண்ண போயிருக்கீங்க. நிறைய பேர் வந்து காய்கறி மார்க்கெட் கூட போறது இல்லை, பைக் எடுத்துட்டு போறது இல்லை. எல்லாருமே செப்டோ பிளிங்கிங் அந்த மாதிரி யூஸ் பண்றாங்க. நிறைய அப்ப நான் அதுக்காக சொல்லுவேன். நீங்க போய் நீங்க வாங்கும் போது அது ஒரு இதா இருக்கும்ல. இப்போ காய்கறி வாங்குறீங்க, அப்போ நீங்க நடந்து போகும்போது அங்க அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி வருது இல்லை. நீங்க சும்மாவே வீட்டுல இருந்துட்டு எல்லாரும் ஃபோன்லயே ஆர்டர் பண்ணோம்னா நீங்க என்ன ஆகும், சாப்பிட்டு ஒபிஸ் தான் இருக்கீங்க. நீங்க சாப்பிடணும், நானே சொல்லுவேன். உங்களோட போர்ஷன்ஸ் ஆஃப் ஒரு ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு சாப்பிடணும். நீங்கள் எடுத்தோடனே உங்களுக்கு 0 சுகர் அந்த மாதிரி நான் வந்து அந்த மாதிரி யாருமே பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் 0 சுகர் பண்ண முடியாது. 6 days நீங்கள் பண்ணுறீங்க, 7th day யாராச்சும் உங்க பக்கத்தில் சுகர் எடுத்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சுகர் ஃப்ரீக்வன்ஸ் அதிகமாகி நீங்கள் என்ன இருந்ததை விட ரொம்பவே அதிகமாக சாப்பிடாது இதாகும். உங்களை வந்து ஒரு தூண்டும் அப்படியே ரொம்ப. நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணணும். எல்லாமே நம்ம வந்து ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணலாம். முதல்ல ஃபர்ஸ்ட் 20% நம்ம கிடையாது. உங்களோட போர்ஷன்ஸை கம்மி பண்ணணும். ஈஸியாக நீங்கள் வந்து நினச்சா உங்களோட பாடி ஈஸியாக கம்மி பண்ணலாம். ஃபேட் லாஸ் பண்ணலாம், வெயிட் கெயின் பண்ணலாம். எல்லாமே ஹெல்த்தியாக வெயிட் எப்படி பண்ணால் நீங்கள் யோசிங்க. இப்போ வந்து நான் வந்து இதுதான் என்னோட இது அந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் ஆகிடாதீங்க. என்னால் முடியாது 24 hours. ஒரு 24 hours நீங்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. இப்போ 8 hours தூங்குற இடத்துல 7 hours பண்ணுங்க போதும். 7 hours பண்ணிட்டு காலையில் எழுந்து உங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு ஒரு 1/2 hour வாக்கிங் போகணும். நீங்கள் ஜிம்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் வாக்கிங் போய் உங்களோட உடம்பு எப்படி மெக்கானிசம் ரியாக்ட் ஆகுது, என்னால் எவ்வளோ வாக்கிங் போக முடியும் நாளைக்கு, அதெல்லாம் நீங்கள் ரொம்ப ஸ்டடி இந்த உடம்பு நீங்கள் ரெடி பண்ணணும். இன்னொருத்தவங்க நீங்கள் பெஸ்ட்டு நான் பெட்டை போய் கிடக்கணும்னா ஒரு டாக்டர்கிட்ட கொடுத்து நான் வந்து இது பண்ணுறதுக்கு, ஒரு டாக்டர்கிட்ட நீங்கள் வந்து செலவு பண்ணுறதுக்கு எப்படி உங்களோட இதை வந்து நீங்களே ஹெல்த்தியாக பார்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்கள் தான் பார்த்துக்க முடியும். யாருமே வெளியே பார்த்துக்க முடியாது. நீங்கள் ஏதாவது ஒரு ஃபிட்னஸ் பண்ணி வச்சுக்கிட்டாலும் அவங்க சொல்லி நீங்கள் ஃபாலோ பண்ணாங்கன்னா நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும். அவங்களால அவங்க எப்படி எஃபெக்ட் போட்டாலும் அதில் வந்து உங்களோட இது இருந்தாலும் அது ரிசல்ட்ஸ் பார்க்கணும். நீங்கள் ரிசல்ட்ஸ் மட்டும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வந்து எல்லாருமே ஒரு இதுக்காக தான் ஓடணும். ஆனால் நம்மளோட உடம்பு அதே நீங்கள் பார்த்துக்கணும். பாருங்க, இதோட சும்மா அப்கமிங் வீடியோஸ்க்கு நான் வந்து உங்களுக்கு எப்படி ஃபுட்ஸ்ல என்ன எடுக்கிறேன், என்ன கன்சியூம் பண்ணி வீடியோஸ் பண்ணேன், இதெல்லாமே சொல்ல வரேன். தேங்க்யூ. ஸ்டே பேக் ஃபார் அப்கமிங் வீடியோஸ். தேங்க்ஸ் கைஸ்.